இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நயினா நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியில எடப்பாடியாருக்கு கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா ஒரு விருந்து. அந்த ஒரு விருந்து தான் கிட்டத்தட்ட 108 வகையான உணவுகள் அங்க பிரம்மாண்டமா வேற மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சோ உங்களுக்கு தேவையான எல்லா டிஷ்ஷஸுமே உங்களுக்கு ஒரே இடத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வீட்லயே பிரம்மாண்டமா அந்த விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாரு. சோ அவர் எதுக்காக இவ்வளவு ஓவரா பண்ணியிருக்காரு? இப்போ மேலிடம் அப்படிங்கிறது வேற விஷயம். பட் இவரு இங்க வந்து அவருடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறாரா, இல்ல வந்து நம்ம 2 பேரும் கூட்டணியில இருக்கோம், நான் மாநில தலைவரா இருக்கேன், நீங்க வந்து பொதுச் செயலாளரா இருக்கீங்க, அதுக்காக நம்ம 2 பேரும் இணைச்சிட்டோம்னு காமிக்கலாம்னு நினைச்சாரா, அது என்னன்னு தெரியாது. பட் 2 பேருக்கும் இணக்கம் வேற மாதிரி இருக்கு. ஒரு காலகட்டத்துல நயினார் அவர்களுக்கு மேலவே இருந்த ஓபிஎஸ் கண்ணு காமிச்சோ கை காமிச்சோ எப்படி அவங்க 2 பேருக்குள்ள இருந்த பாண்டிங்கும் தெரியாது. இன்னைக்கு நயினார் அவர்கள் ஓபிஎஸ் வச்சு செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சோ நான் இதெல்லாம் மெசேஜ் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் காமிக்கிறாரு ப்ரூஃபா. பட் எனக்கு எந்த கால்ஸும் வரல, லெட்டர்ஸ் மேபி வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நக்கலோட பேசிட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன். சோ இது எல்லாமே எடப்பாடியாரனுடைய ஸ்கெட்சா, இவருடைய பாண்டுக்காக தான் இவர் இப்படி எல்லாம் பண்றாரா அப்படிங்கிற நிறைய கோவத்தோட இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமா சேர்த்து பார்த்தா ஒரு 86 கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் முக்கியமான தொகுதிகள் எல்லாத்தையுமே கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு தனியா வந்து ஒரு பெரும்பான்மை இருக்கு, அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு அவர் தனியா நான் வந்து சுயேட்சையாவே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, எடப்பாடியாரும் பாஜகவினர் சேர்ந்த நாகேந்திரனால இருந்து ஆரம்பிச்சு மீதம் இருக்கிற ஒரு ஆட்களும் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோடும் மக்கள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ ஓபிஎஸ் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆள் அதிமுகவுல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே விசுவாசி அப்படின்னா இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் அவர்களை கை காமிச்சிருக்காங்க. மீதம் இருக்கிற அவ்வளவு அமைச்சர்கள் இருக்கும் போது, அவ்வளவு பேர் இருக்கும் போது யாரையாவது ஒருத்தவங்களை அவங்க மீறி காமிச்சாங்களா? ஓபிஎஸ் காமிச்சிருக்காங்க. அதிமுக சின்னம், அதிமுக அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி வளர்ச்சிக்கும் அதனுடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜஸ் நல்ல ஒரு கொண்டாடக்கூடிய அளவிற்கான ஒரு தருணங்களையும் ஓபிஎஸ் அவர்கள் நியமத்தமா அந்த இடத்துல இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இன்னைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி, அவர் தான் நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா உனக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, காலதாமதம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் புறக்கணிச்சா இது நியாயமா அப்படிங்கிற கூடுதல் கேள்வியோட பல பேர் அவர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எடப்பாடியார் இப்போ பாஜக கையில சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பல பேர் விமர்சனம் கொடுத்தாலும் நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தின் மூலமா ஒரு பக்கம் பாஜக சேர்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா திருது இப்படி இன்னொரு பக்கம் பயங்கர ஃபைட்டும் தானே போகுது, நம்மளாலையும் பார்க்க முடியுதுல. அண்ணாமலை ஒரு பக்கம் சும்மா இருக்க மாட்டார், ஒரு 3 மாசம் சைலண்டா இருப்பாரு, அதுக்கப்புறம் மானஸ்தம்பா அவரு வந்து ஃபேக்டுக்கே பிறந்தவரா இருக்காரு. சோ திரும்பவும் என்ன பண்ணுவாரு, எது உண்மை இதெல்லாம் பேசினாதான் கரெக்ட் அப்படிங்கறத மனசுக்குள்ள இருந்து டப்புன்னு ஃபயர் பண்ணி விட்டுருவாரு. அந்த ஒரு ஃபயர் என்ன ஆகுது, இபிஎஸ் போய் சுடுது. சுட்ட உடனே அவரு ஒரு வார்த்தையை விடுறாரு. அந்த நேரத்துல நீயா நானா போட்டி வெடிக்குது. அப்போ பாஜகவா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு பெரிய சண்டையும் அங்க பொழந்துகிட்டு வர ஆரம்பிச்சிருது. கரெக்டா? சோ இதுல கூடுதலா எல்லாருக்கும் தோணுன இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அண்ணாமலை எதுக்காக நயினா நாகேந்திரன் வீட்டுக்கு விருந்துக்கு போல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல எடப்பாடியார் இருக்காருல்ல, அவர் அவங்க வீட்டுக்கு போகும்போது இவர் எப்படி போவாரு, மானஸ்தம்பா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அண்ணாமலையோட கேரை பயங்கரமா ஏத்திக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள். சோ இதே ஒரு பக்கம் ஒரு குரூப் திரும்பவும் கேட்பாங்க, சரி அவரு இங்க வரல, பட் எடப்பாடி இதே மாதிரி ஒரு விருந்து வச்சாருல, அந்த விருந்துல மட்டும் அண்ணாமலை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நடந்த விஷயம் டோட்டலாவே வேற. அமித்ஷா இருந்தாரு. அமித்ஷா என்ன பண்ணுவாரு, இங்க நடந்துட்டு இருக்கிற மக்கள் கிட்ட நடக்கிற விஷயங்களும் அரசியல் சார்ந்து மக்களுக்கும் இந்த பாஜகவில அதிமுகவில என்ன தொடர்புகள் ஓடுதுங்கிறது உளவுத்துறை தெளிவான ரிப்போர்ட்ஸா கொடுத்துருவாங்க. ஆஸ் பிஃபோர் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், எடப்பாடியாருடைய முதல் கண்டிஷன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலைய மாநில தலைவர் பதவியில இருந்து நீக்கம் பண்ணா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்ற ஒரு விஷயம் ஃபயரா தீயா காட்டு தீ போல பரவிட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்த அந்த மேடையிலே உடைக்கணும்னு சொல்லி அங்கே நின்று அவர் பேசினாரு. இந்த மாதிரி வந்து உடைச்சு காமிச்சாரு கூட, இவர் வந்து தேசிய தலைவரா மாநில தலைவரா இருக்கும் போதேதான் நாங்க வந்து கூட்டணியை ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா காமிச்சாரு. சோ திரும்பவும் இவர் அங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா இந்த பிரச்சனைகள் திரும்ப வேற மாதிரி போக ஆரம்பிச்சிரும், எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கறதுனாலயே அமித்ஷா
ஷோரா அவருடைய கையை பிடிச்சி நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனா அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து போயிருக்கலாம். ஏன்னா என்னோட தலைவர் சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு எப்பவுமே ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்க அண்ணாமலை இதனால மட்டும்தான் அங்க போயிருக்கலாமே தவிர நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய விருந்துக்கு எடப்பாடி போகும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு நின்னாரு பாருங்க, வேற மாதிரி. சரி தீபிகா, அதிமுக பாஜக இந்த கூட்டணிய ஓபிஎஸ் தூக்கி சாப்பிட்டுடுவாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதிமுகவுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் வந்து அதிமுகக்குள்ள போகணும், பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அமித்ஷாவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, மோடி அவர்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு, நயினார் நடுவில் நின்று எல்லாத்தையும் குழப்பறாரு. இதே விஷயம் தான் ரிப்பீட்டட் மோட்ல நடந்துட்டு இருக்கு. பட் இவர் இல்லைன்னா அவருடைய கெத்து என்னன்றதை அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எலெக்ஷன்ல 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட ராமநாதபுரத்துல தனிச்சு இவர் போட்டிடுறாரு. அதுல 3,42,882 வாக்குகள் வாங்கி ஓரளவு சூப்பரான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியா வாங்கியிருந்தாரு. கரெக்டா? இந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு செம்ம செல்வாக்கு இருக்குப்பா, பரவாயில்லப்பா அந்த மனுஷன் தனியா நின்னாலும் செம்ம அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டும் வகையில தான் அவருடைய டெபாசிட்ஸ் இருந்தது. அந்த இடத்துல அதிமுகவினுடைய டெபாசிட்டை சுத்தமா அப்படியே வழிச்சு தொடச்சு தூக்கி கலாசுற மாதிரி தான் அங்க நடந்துச்சு. கரெக்டா? இந்த வரைக்கும் அதிமுகவினருக்கு இருக்குமா இருக்காதா? அவங்க செம்ம காண்டாயிட்டு நீ எப்படி என்னோட டெபாசிட்டே காலி பண்ணலாம், உனக்கு வந்துருச்சுன்னா நீ என்ன, நீ வந்து எங்களோட சின்னத்துல நம்மளோட கூட தானே நீ நின்று இருக்கணும், பட் அப்போஸா நீ போய் வேற மாதிரி நின்று இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோவத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியார் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட காமிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சோ அவருடைய ஒரே விஷயம், ஓபிஎஸ் நினைச்ச ஒரே விஷயம், நான் டம்மி பீஸ் எல்லாம் கிடையாது, எனக்குன்னு சில செல்வாக்குகள் இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நான் யாரு அப்படிங்கிறது உனக்கு புரியணும், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறது தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அக்செப்டடா? சோ இது எல்லாருமே ஒத்துப்போமா? ஆமா, அவருக்கு செல்வாக்கு இருக்குதா, தென் மாவட்டங்கள்ல இருக்குதா, இதை ஒத்துக்கிட்டு போலாம்ல, பாஜக சேர்த்துக்கலாம்ல. பாஜக இப்போ ஆசையாலாம் இருக்குங்க. பாஜகவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தோக்கணும்னு நினைப்பாங்களா? முக்கியமான ஆட்களை விடணும்னு நினைப்பாங்களா? கிடையவே கிடையாது. பட் அதிமுகக்குள்ள உட்கட்சி மோதலுக்குள்ள நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கறத அமித்ஷா அழுத்தம் திருத்தமா பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு பிடிச்சிப்பாங்க, நம்மளுக்கு எதுக்கு, நம்ம உள்ள வர வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இப்போ வரைக்குமே எடப்பாடியாருக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கான். நீங்க வந்து ஓபிஎஸ் கூப்பிடுங்க, டிடிவியை கூப்பிடுங்க, தினகரன் அவர் வரட்டும், சசிகலாவையும் கூப்பிடுங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறுங்க, அப்பதான் நம்ம மாஸ் காமிக்க முடியும், நம்ம எதிர்கட்சியா இருந்தா மட்டும் போதாது அப்படிங்கறத பாஜக மேலிடம் உணர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எடப்பாடியார் தான் கேட்கல அப்படிங்கறத கூடுதலா எல்லாரும் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இதுல வந்து திமுக கூட்டணி வேற போயிடுறாரு, ஓபிஎஸ் அங்க போயிட்டாருன்னா வரவே மாட்டாரு, எப்படியாவது கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. பட் ஓபிஎஸ் தெளிவா சொல்லிட்டாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால நான் முதலமைச்சரை போய் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு போனேனே தவிர எனக்கு கூடுதலா அவங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எதுவுமே கிடையாது அப்படிங்கறதையும், என் மேல சாயம் பூச ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவுபட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. சோ இதுல வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, திமுகவுல ஓபிஎஸ் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு. ஏன்னா நம்மளுக்கே அந்த நியூஸ் வரும்போது ஷாக்கிங்கா தான் இருந்தது. பிகாஸ் அதிமுகவுக்காகவே பிறந்து அதிமுகவிலேயே வளர்ந்து அதிமுகவிலேயே எல்லாமே பண்ணி அதிமுகவில திடுதிப்புன்னு ஒரு மனுஷன் எப்படி விட்டு கொடுப்பாரு? இவர் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் அந்த கட்சி எனக்கு வேணும், அந்த கட்சிக்குள்ள நான் போகணும்னு நின்று போராடிட்டு இருக்காரு. திடுதிப்புன்னு திமுகவுல போறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு தோணுச்சு. பட் அது சொன்னதுக்கு அப்புறம் சூப்பர்ல, நியாயமான மனுஷன்ப்பா அப்படின்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் நம்ம மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட் பண்றோமா, ஓபிஎஸ் வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றத நம்ம மட்டும் தான் ஃபீல் பண்றோமான்னு கேட்டா, அன்னைக்கு அப்போஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, ஓபிஎஸ் வந்து நமக்கு துரோகி அப்படின்னு சொன்ன அதிமுகவினர் பல பேர் இன்னைக்கு எடப்பாடியார் கூட அன்னைக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களும் இன்னைக்கு எடப்பாடியார் அப்போஸ் பண்ணி ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்களாம். ஐயோ அவர் பாவம், நியாயமான மனுஷன், அவரை நீங்க ஏன் விட்டுட்டு இருக்கீங்க, இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியாரையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் செங்கோட்டையன்லாம் கூட இருக்காரா இல்லையா அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாம இருக்கு. எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்காரு. இதுலயும் பெரிய அளவுல ஒரு கலந்து உரையாடலோ இல்ல கலந்து இருக்கிறதா மாதிரி தெரியல.
ஜெயக்குமார்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன மோதல், என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, மோடியை போய் பார்க்கலாம்னா அங்கேயும் நடக்கல, அமித்ஷாவை பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் நடக்கல, நயினா நடுவில் புந்து சதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு, அவர் மூலியமாவும் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இவர் என்ன பண்ணணும்? இப்ப பாஜக என்ன பண்ணணும்? பாஜக இப்ப எடப்பாடியார் கிட்ட கெஞ்சறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் கண்டிப்பா இது எப்படி நீங்க மிரட்டி எல்லாரும் சொல்ற விஷயம், எப்படி நீங்க மிரட்டி கூட்டணிக்குள்ள வர வச்சீங்களோ அதே மாதிரி மிரட்டி ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபேவர் நீங்க பண்ணீங்கன்னா, அவரை பார்க்க மாட்டேன்னு மறுப்பு தெரிவிக்காம அவருடைய நியாயம் என்ன அவர் பக்கம் அப்படிங்கறத கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கான ஒரு ஒரு ஜஸ்டிஸை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு காலம் பூராவுமே வந்து உங்களுக்கான ஒரு விசுவாசியா அம்மா ஸ்டைல்ல சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன்ப்பா ஓபிஎஸ் அப்படிங்கிற அளவுக்கு கூடுதலா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்களுக்கு அதிமுகவுக்கு எந்த அளவு தேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இருந்துட்டு இருக்கு. சோ இன்னும் எடப்பாடியாரை நம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதிமுக இப்போ வந்து இவங்கள தான் ஷுவரா நம்பிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எடப்பாடியார் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பாஜக நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து எப்பவுமே 100% கரெக்டா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்ப வேணா அந்தர்பல்ட்டி அடிக்கும் அப்படிங்கிறது பாஜகவினருக்கும் ஷுவரா தெரியும். பிகாஸ் அவர் நடந்துகிட்ட நிறைய விஷயங்களும் அதுல இருக்கு, அதெல்லாம் உதாரணமாவும் சொல்லலாம். சோ இப்ப இருக்கிற ஆட்கள் எல்லாருமே முக்கியம் அப்படின்னு சொல்லி பாஜகவை இறங்கி அடிச்சாங்க, இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னா அங்க நடக்க போற மாஸ் சம்பவங்கள் வேற மாதிரி தான் இருக்க போகுது. சோ எடப்பாடியார வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் கூட பண்ணாம ஸ்டில் வந்து இவர் தானா அப்படின்றது கூட சொல்லாமையே தான் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அண்ணாமலை அவர்கள் இவர் வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஆள், இவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட், இவருடைய முகம் தான் எல்லாருக்கும் காமிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாலும், இவருடைய பிரச்சாரங்கள் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரு செக் வச்சிருக்காங்க, உங்களுக்கான ஒரு சின்னம் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனாலும் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, நான் வந்து ஓபிஎஸ் மாதிரி சுயேட்சையா கூட நின்று போறேன், உங்களுக்கு கொடுங்க, விருப்பம் தான் கொடுங்க, இல்லையா பாஜக எப்படி வேணா சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தனித்திறமையோட எடப்பாடியார் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இன்கேஸ் அவருடைய பயணம் வந்து வெற்றியா தோல்வியான்னு தெரியறதுக்கு முன்னாடி திமுக இவங்க எல்லாத்தையும் தட்டியை தூக்கிட்டு கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா செம்ம பாண்டு வேற மாதிரி. இன்ஃபேக்ட் நான் சொல்றது தேமுதிக கூட இன்வால்வ் ஆகுறாங்க உள்ள, தேமுதிகவும் உள்ள வந்து சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கூட்டணி 8 தொகுதி கிட்ட வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் உள்ள வர்றதுனால நல்லா இருக்கும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். ஸோ தட் இவங்க வர்றதுக்கு தான் சான்சஸ் கூடுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? நீங்க அண்ணாமலை அவர்கள் ஏன் விருதுக்கு வரலன்றதை பத்தியும், அவர் வராம இருந்ததே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அவர் மானஸ்தான் தான்ப்பா அப்படின்னு ஒத்துக்கிறீங்களான்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.